மதுரை அப்படின்னு இந்த ஊருக்கு எப்படி பேர் வந்தது அப்படின்னு எல்லாருக்கும் ரொம்ப சந்தேகம். மதுரை அப்படிங்கிறாங்களே, ஞானசம்பந்தர் பெருமான் நிறைய சொல்ற இடத்துல சொல்லும்போது மதுரை ஆலவாயிடான்னு சொல்றார். மதுரைன்னு எப்படி வந்தது அப்படின்னு ஒரு சந்தேகம். அதில் ஆலாசி மகாத்மா பார்க்கும்போது கைலங்கிரியில் சுகுணாத பெருமான் தவ நிலையில் இருக்கார். எல்லா தேவர்கள் எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அம்பாள் என்ன சொல்கிறார், நாரதர்கிட்ட போய் வர்றவங்களுக்கெல்லாம் எல்லாத்தையும் வாரி வாரி கொடுத்துக்கிட்டு இருக்காரு, இவருக்கு இன்னும் 2 குழந்தை இருக்கிறது மறந்துற சமயத்தில் அப்படின்னு சொல்கிறார். உடனே சுவாமி தவணையில் இருந்தாலும் அவருக்கு என்ன நடக்குன்னு தெரியும் தானே. உடனே நாரதரை கூப்பிட்டு அம்பாள் என்ன சொன்னா அப்படின்னு கேட்குறார். இல்லை சுவாமி சும்மா சொல்லு அப்படிங்கிறார். அப்போ நாரதர் சொல்கிறார், நீங்கள் எல்லாருக்கும் வேணுங்கிறத வாரி வாரி கொடுத்துட்டுருக்கீங்களா, குழந்தைகள் 2 பேரை பற்றி சிந்திக்கிறது இல்லையா அப்படின்னார். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு உட்கார்ந்து எடுத்து இப்படி குனிகிறார். சுவாமியுடைய சிரசில் சந்திரன் இருக்கு. அந்த சந்திரன் எப்பவும் மதுரமான குளிர்ந்த நீரை தாங்கி கொண்டு இருக்கும். அந்த சந்திரன்லேருந்து ஒரு சொட்டு மதுரை இந்த பூமியில் விழுந்தது. அது உடனே உண்டானது தான் இந்த மதுரை மாநகரம். இந்த மதுரை யார், சுகுணாத பெருமான் உண்டானது. அதனால தான் கைலாசத்துலேருந்து இங்கே கல்யாணம் பண்ணிட்டார். அதனால தான் நம்மளும் பொன் வீட்டில் போய் கல்யாணம் பண்ணிருக்கோம். எப்போவுமே சுவாமி சொன்னதை நம்ம முன்னோர்கள் செய்வாங்க. நம்ம முன்னோர்கள் செய்ததை நாம் செய்யணும். செஞ்சோம்னா இன்றைக்கு நிறைவு தான் நம்மளுக்கு. ஆகையினால மதுரை என்பது அப்படின்னாலே அதனால தான் கல்யாணம் பண்ணிட்டார். இந்த மண்ணை தலையில் சுமந்தார் சுவாமி. ஒரு நட 64 நட நடந்தது எந்த ஒரு மதுரை என்பது தான். அப்பேற்பட்ட மகாக்ஷேத்திரத்தில் இப்பொழுது நீங்களாம் வந்திருக்கீங்க, பெரிய பாக்கியவான்கள். மீனாட்சி அம்மை சுகுணாத பெருமான திருவருளால் எல்லாருங்களும் வாரி வாரி நிறையா சாமி கொடுத்துட்டு இருக்கார், இன்னும் கொடுப்பார்னு